Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி வெறும் 20 ரூபீஸில் 2 வகையான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு ஸ்வீட் எதில் செஞ்சீங்கன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் நாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போகிறோம். இதுக்காக நான் இன்றைக்கி எலைட் மில்க் ரஸ்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்லாம் எடுத்துக்கலாம். அதே சமயம் இதுலேயே வந்து ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அது போல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி மில்க் ரஸ்க் தான் அவைலபிளாக இருந்து இதில் நான் ஒரு 13 பீசஸ் எடுத்துக்கிறேன். இது உடையாத பீஸாக ஃபுல் பீசஸாக பார்த்து ஒரு 13 நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பவுடர்லாம் நம்ம தட்டிட்டு எடுத்துக்கலாம். அதனால் ஒரு பிளேட்டில் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட்லாம் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க இந்த பேக்கெட் 30 ரூபீஸ். இதில் வந்து 22 பீசஸ் இருந்தது. நான் ஒரு 13 பீசஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வறுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு 3 பீசஸாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது போட்டோடனே நமக்கு செவந்து வந்துடும். அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் திருப்பி போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சோம்னா எக்ஸஸ் ஆயிலெலாம் நல்லா நமக்கு வடிஞ்சிரும். ஸோ நமக்கு சாப்பிடும்போது திகட்டாது. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வறுக்கும்போது ரஸ்க்லேருந்து அந்த பவுடர்லாம் கொட்டும். அப்போ ஆயில் அப்படியே கருப்பாயிடும். அதுக்காக தான் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் எடுத்துங்க. அதே சமயம் ரஸ்க் எடுக்கும்போது நல்லா பவுடர்லாம் தட்டிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆயில் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு. இது அப்படியே பிளேட்டில் ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கம்பி பதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி நமக்கு பிசுப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால தான் நான் 3/4 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஈக்குவலாக தண்ணி ஆட் பண்ணினா கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்புறமா தான் நீங்கள் அந்த பதத்துக்கு கொண்டு வர முடியும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் ரஸ்க்கு ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டு வருது. அதுபோல் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஏலக்காய் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து ப்ளைன் ரஸ்க் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கரெக்டாக பிசுப்பான ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நான் அந்த ரஸ்க்கெல்லாம் நம்ம எடுத்து இதில் அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு அப்படியே ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். சுகர் சிரப் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம், எக்ஸஸாக வராது. அதனால் நீங்கள் ஸ்பூனில் அப்பப்போ அந்த சுகர் சிரப் எடுத்து அது மேலே அப்படியே நீங்கள் நினச்சி விட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும். அதே போல் ரஸ்க்கு ஆறி இருந்தோட பரவாயில்ல, ஆனால் சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அது போல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு ஊறி ரெடி ஆகிடும். சுகர் சிரப் ரெடி பண்ணுறது இது போல் அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி அகலமான பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணி அது மேலே அப்படியே நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும். அதே போல் அப்பப்போ நீங்கள் இது போல் திருப்பி போட்டால் கூட உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடும். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது ஊறட்டும். அடுத்து செய்ய போகிற ஸ்வீட்டு பாசுந்தி ஸ்வீட் தான். இதுவும் சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு திக்கான பால் கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கும் போது நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். அதாவது மஞ்சள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணேன். இது கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த மஞ்சள் ஃப்ளேவர்லாம் வராது. நான் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக மஞ்சள் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அடுத்த இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து திக்காகி வரட்டும். அதே போல் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். ஸோ அது கொதிக்கும் போது அது ஃப்ளேவர் நல்லா நமக்கு இருக்கும், மஞ்சள் ஃப்ளேவரே நமக்கு வராது. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க ஸ்வீட் பார்க்கலாம். சூப்பராக ஊறி வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா ஊறி வந்துருங்க. ஏன்னா நமக்கு சுகர் சிரப்பும் நல்லா சூடாக இருந்தது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 10 ரஸ்க் நான் ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மீதி 3 ரஸ்க் நான் ஊற வைக்கல, ஜஸ்ட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன், அது பாசுந்திக்காக. இப்போ நம்ம இது மேலே சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்னால கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நமக்கு வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் இன்றைக்கி சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். அடுத்த பாசுந்திக்காக அந்த 3 ரஸ்கையும் நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் நல்லா நமக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஏடுகளோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஆல்ரெடி நம்ம ரஸ்க்கெல்லாம் வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதே சமயம் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பாலில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு 3 to 5 மினிட்ஸ் ஊறி வந்தாலுமே போதும். ஏன்னா பால் நம்ம சூடாக தான் ஆட் பண்ணுறோம். அதே போல் ரஸ்க்கும் நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அந்த சில்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு சில்னஸ் அதிகமாக வேணும்னா 1 ஹவர் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பர்பாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது. ஸோ 20 ருபீஸ்லேயே நம்ம 2 வகையான ஸ்வீட்ஸ் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். அதுவும் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. இந்த டேஸ்ட்டை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. ஸோ இது எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் சொதப்பலே வராது. ஸோ சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.